குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் போட சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே போட்டுருக்கேன். இப்போ வந்து 2010 ஒரு கொஸ்டின் வருது, அது எடுத்து போகிறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 2010. இப்போ பார்த்தீங்கன்னா which of the following is a method of finding optimum solution to a transportation problem? Optimum solution கண்டுபிடிக்கிறதுக்கு எது நம்மளுக்கு எந்த மெத்தட் யூஸ் ஆகும்? லீஸ்ட் காஸ்ட் மெத்தடா, வேம் மெத்தடா, என்டபிள்யூசிஆரா, மோடி மெத்தடா? இந்த மூணு மெத்தடும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம், வேம், என்டபிள்யூசிஆரா நம்மளுக்கு ஐபிஎஃப்எஸ் கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். அப்போது மோடி மெத்தட், இந்த மெத்தட் தான் என்ன ஆகுதுன்னா மாடிஃபைட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் யூஸ் பண்ணுற மெத்தட் பேர் மோடி மெத்தட். அப்புறம் இஃப் எஸ் அண்ட் டி ஆர் சப்செட் ஆஃப் எ வெக்டார் ஸ்பேஸ் வி, then L of S union T equal to L of S plus L of T. Option D the right answer. In a LPP, Z equal to C1x plus C2x, C1x1 plus C2x2 plus etc. up to Cn is called by constraint, objective function, non-negative restriction, none of this. எப்பவுமே நம்மளுக்கு இந்த Z ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா objective function, maximum of Z or minimum of Z, like that. The Z only will start Z equal to C1f. Constraintsலாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கும், சம் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இது என்னன்னா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நன் ஆஃப் திஸும் கிடையாது, கன்ஸ்டன்ட்டும் கிடையாது. இதுக்கு பேர் என்னன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரி, the purpose of introducing artificial variable is to get optimum solution இல்லை, degenerate இல்லை, none of this இல்லை, initial basic feasible solution. Right. To convert the constraint 2x plus 3y greater than or equal to 15 as an equation we need. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இது greater than or equal to symbol இருக்குது. இந்த மாதிரி greater than or equal to symbol இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுங்க. இப்போ greater than or equal to symbol இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? This portion is somewhat greater. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம somewhat what we have to reduce some amount from this. அப்போ greater இருந்தால் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் என்ன? surplus. less than or equal இருந்ததுன்னா ஸ்லாக். இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் கிரேட்டராக இருக்குது. அப்போ எந்த வேரியபிள் வேணும்னா சர்ப்ளஸ் வேணுமா, ஸ்லாக் வேணுமா, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வேணுமா, நன் ஆஃப் திஸ்னா திஸ் போர்ஷன் இஸ் கிரேட்டர்னா வி ஆர் கோயிங் டு யூஸ் தட் வேரியபிள் இஸ் கால்டு சர்ப்ளஸ் வேரியபிள். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருந்தால் டு மேக் இட் இன்டு ஈக்குவல் வி நீட் சர்ப்ளஸ். லெஸ் ஆர் ஈக்குவல் இருந்தால் வி நீட் டு இன்ட்ரடியூஸ் வாட் ஸ்லாக் டு கன்வெர்ட் இன்டு ஈக்குவேஷன். புரியுதுங்களா? ரைட். இதுதான் பேசிக். இந்த எல்பிபி லீனியர் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணும்போது இந்த கன்ஸ்டன்ட் லீனியர் ப்ரோக்ராமை வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சரி, வாட் சிம்ப்ளெக்ஸில் சால்வ் பண்ணாலும் சரி, முதல்ல இந்த ஈக்குவேஷன் ரிமூவ் பண்ணணும். இன்இக்வாலிட்டி, தட் இஸ் கால்டு இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி ரிமூவ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும்? சூட்டபிள் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சர்ப்ளஸா ஸ்லாகான்னு அது ரெண்டுத்தில் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் when the transportation problem is to be balanced, எப்போனா demand equal to supply, demand not equal to supply, demand less than supply, none of this. எப்பவுமே transportation பொறுத்தவரைக்கும் பேலன்ஸ்னா demand is always equal to supply. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் what the transportation is what balance. That is called what balance. A sequencing problem involving 5 jobs and 2 missions requires evaluation of 5 cross 5 sequence, 5 plus 5 sequence, 5 factorial plus 5 factorial sequence, 5 factorial whole square sequence. ஜென்ரலாகவே இப்போ n jobs to இங்கே பாருங்களேன், ஜென்ரல் ஃபார்முலானா n jobs to m missions-னா n factorial to the power m. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா n என்னங்க 5, m ன்னு 2. அப்போது 5 factorial the whole square sequence is the right answer. சரி, R is ring. R is called Boolean ring. What it is? The ring R is called a Boolean ring if a cube equal to a square not equal to a square equal to a, none of this. The ring is Boolean ring. R is called a Boolean ring na if a square equal to a. Satisfy this condition only you can say is a what? Ring R we can say as a what? Boolean ring. புரியுதுங்களா? ஒரு ரிங்கை நம்ம Boolean ring சொன்னால் இந்த கண்டிஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் சொல்ல முடியும். அப்புறம் if a square matrix, இங்கே பாருங்கள், if A is a square matrix then A plus A transpose is what? யூனிட் மேட்ரிக்ஸா, நல் மேட்ரிக்ஸா, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா. உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பெருசாக கூட வேணாம், ஏ விதுங்க என்ன இருக்குது 1 2 3 4. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் போடுங்க, என்ன வரும் 1 2 இங்கே இருக்குதா, இந்த மாதிரி வரும். அப்போ 3
4 இதை ஆட் பண்ணுங்கள் a plus a transpose என்ன வருது பாருங்கள் 1 plus 1 2 5 5 8 is what symmetric matrix. So that is what symmetric matrix. A commutative ring is a field, not a commutative field, not a field, not a ring. A commutative division ring is always a field. சரியா? A relation between P and R for a given curve is called its polar equation, Cartesian equation, vector equation, pedal equation. The relation between இப்போ நம்மளுக்கு polar equation என்ன இருக்கணும் r theta, Cartesian xy, vector that always comes ijk, the vector representation directions. But here PR is always the curve which represents the pedal equation. Okay, right. டைனமிக்ல நிறைய கேட்டதால டைனமிக் கொஸ்டின் எடுத்துருக்கேன் இந்த வாட்டி. The velocity of a moving particle is the rate of its change of rate of displacement is what? Velocity, change of rate of, right? Right. The moment of inertia of a thin uniform rod about a line through its center and perpendicular to its, இது எந்த ஆப்ஷன்னா நீங்கள் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட் நான் சொன்ன அப்பயே அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கிற இதில் ஸ்டாண்டர்ட் பாடிஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எழுதி கொடுத்தா அதை படிச்சவங்க அமைச்சு சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்டாக படித்தா போதும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். ப்ராப்ளம்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக பார்க்கும்போது நீங்கள் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தின் யூனிஃபார்ம் ராட் வேணுன்னா ma²/3 ரைட்டா. அப்புறம் நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா a bullet is fired from a gun attains a maximum range. Okay, it attains a maximum range. Then the angle of projection, இப்போ நம்மளுக்கு வந்து the angle of projection should be always என்ன இருக்குன்னா இங்கே பாருங்க, that should be always what 45 degree. இது என்ன இருக்குன்னா angle of projection should be always 45 degree. alpha எப்பவுமே என்ன இருக்குன்னா 45 degree. அப்போதான் the angle of projection always what the 45 degree. அப்போதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் மேக்ஸிமம் ரேஞ்சு ரீச் ஆகும். The bullet is fired from the gun, that should maximum range. அப்போ ஆல்ஃபா வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்குன்னா 45 டிகிரி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் ரேஞ்சை ரீச் ஆக முடியும். ஓகே, அது வந்து நம்ம அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம். u² sin² ஆல்ஃபா பை ஜின்னு ஒரு ஆள் அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அதை சப்ஸ்டியூட் பண்ணினா வந்துடும். மேக்ஸிமம் ரேஞ்ச் வரணும்னாவே என்ன பண்ணணும், நம்ம ஆல்ஃபா வேல்யூ எப்பவுமே 45 எடுத்துக்கணும். ரைட், இன்னொன்று கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். இது எல்லாமே நான் எடுத்துக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இப்போ டைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கேன். நிறைய பேர் டைனமிக்ஸை கேட்டிங்க. அதனால a man seated in a train whose velocity is 80 kilometers per hour throws a ball at a right angles. Right angle உங்களுக்கு என்ன right angles means what 90 to the train with the velocity 60 kilometers per hour. ரெண்டு velocity கொடுத்தாங்க, ஒன்று 80 ஒன்று 60. The magnitude of the resultant velocity of the ball என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா தெரியுமில்ல உங்களுக்கு, r² ஈக்குவல் டு u² v² டு வாட் காஸ் ஆல்ஃபா. பட் இங்கே ரைட் ஆங்கிள்ஸ் என்ன கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆல்ஃபா வித் வாட் 90. அப்போது r² ஈக்குவல் டு 1 u let u ஈக்குவல் டு 80 v ஈக்குவல் டு 60 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் 80² 60² cos 90 become what 0. அப்போ என்ன உங்களுக்கு 64 plus 36,000 is what r². அப்போது r² equal to what come 10,000. அப்போ r equal to what 100. Therefore that the magnitude of the resultant velocity is option D is the right answer. Sure. In a binomial distribution, if n equal to what 24 and p value 1/3, then the mode is what? The question mode என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ முதல்ல மீனை கண்டுபிடிப்போம். வாட் இஸ் மீன் இன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் np. அப்போ 24 into 1/3 what 8. In general mean equal to mode, therefore the mode is what 8. Option D is the right answer. அப்புறம்
the particular integral of d square minus 13d plus 12 of y equal to 5 e power x. அவங்க என்ன கேட்குறாங்க, பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க 1 by என்ன வரும் d square minus 13d plus 12 5 into e power x. Whenever the exponential come, you are going to replace the coefficient of x. Coefficient of x இருக்கு 1. அப்போ எங்கெல்லாம் d இருக்கோ அங்கே 1 ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன வரும் 1 by 1 minus 13 plus 12 5 e power x. இப்போ சிம்பிளி 0 வந்துருதா? அப்போ நம்ம 0 வந்து என்ன பண்ணோம், மேலே ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரெஸ்பெக்ட் டு டி. 2d பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, டி ஸ்கொயரை பண்ணால் 2d மைனஸ் 13d பண்ணால் என்ன வரப்போகுது 13. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு பண்ணால் போட போகிறீங்க 1 போடுங்க. அப்போது 5x e power x 1 minus what it is 1 into 2 13. அப்போ என்ன வரப்போகுதுன்னா 13 minus 2 minus 13 become what, minus 11. அப்போ என்ன minus 5x e power x by 11 minus 5x e power x, இங்கே ப்ளஸ் இங்கே x இல்லை, இங்கே x இல்லை. அப்போ minus 5x e power minus 5x by 11 into e power x. Option A is the right answer to the given problem. அடுத்து என்ன, இப்போ இது என்ன எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. 1 by d square minus 1 ex is equal to what? They are asking to find indirectly particular integral தான். இப்போ பாருங்களேன், அப்போ particular integral சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும் 1 by என்ன இருக்குது d square minus 1 into e power x. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்களா எக்ஸ் இருக்காங்க 1 போடுவீங்களா, அப்போ 1 போட்டால் 1 minus 1 0 ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, x into e power x 2 d ஸ்கொயர் பண்ணால் வரும் உங்களுக்கு 2d. இப்போ டிக்கு பண்ணால் பண்ணுவீங்க, யூ ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் பை 1. அப்போ x into e power x divided by 2. This is equal to, அப்போ என்ன வரும் x by 2, x ஸ்கொயர் வராது, x இல்லாமல் வராது. அப்போது 1 by 2 x into e power x. Option B is the right answer. சரி, இங்கே என்ன இருக்குன்னா L inverse of Laplace இன்னும் நிறைய இருக்குது பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது, ஒரே டைமில் ஒரு 30-40 ப்ராப்ளம் கூட உங்களுக்கு பார்க்க முடியாது, டைமை பார்த்தாது, கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அதனால் ஃபஸ்ட் இது L inverse of 1 by s plus 2 the whole square plus 9 is what, equal to what. இப்போ நம்ம L inverse இருக்குது, இது இன்வெர்ஸ் லேப்லாஸ். முதல்ல இப்போ என்ன பண்ண, நம்ம இந்த ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இந்த ரிமூவ் பண்ணோம். அப்போ என்னன்னா நீங்கள் பாருங்கள், L inverse of 1 plus என்ன இருக்குது s plus 2 the whole square plus அந்த 9 எப்படி எல்லாம் நம்ம 3 ஸ்கொயர் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும், e பவர் மைனஸ் 2t ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், L inverse of 1 by s ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். நம்மளுக்கு நம்ம இந்த லேப்லாஸ் இன்வெர்ஸ் லேப்லாஸ் பார்க்கும்போது இது எதுக்குமே சூட் ஆகாது, மேலே ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கணும் இல்லை எஸ் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஃபார்முலா கொண்டு வர முடியும். அப்படின்னா இந்த என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்கள், L inverse of a by s square plus a square equal to sin at ஃபார்முலா இருக்குது. அப்போது இங்கே மேலே ஏ, இங்கே ஏ ஸ்கொயர் இருந்தால் மேலே ஏ இருந்தால் தான் sin at வந்து முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே 3 இருக்குது, மேலே 3 இல்லை. அப்போ என்ன பண்ணலன்னா e பவர் மைனஸ் 2t பை ஒரு 3ஆல் டிவைட் பண்ணி ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது s ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இப்போ நம்ம இதை வந்து எழுதலாம், என்ன எழுதலாம், இங்கே பாருங்கள், இப்போது இங்கே 3 இருக்கா, அப்போ L inverse of a by s square plus a square we can write in the form of what, sin at. அப்போது நம்ம இதை மட்டும் எப்படி எழுதலாம்னா sin at எழுதலாம். அப்போது e பவர் மைனஸ் 2t by 3 into what, sin, இங்கே 3 இருந்தால sin 3t. இப்போ e பவர் மைனஸ் 2t by 3 into sin 3t. 1 by 2 1 by 2 கிடையாது, 1 by 2 e பவர் மைனஸ் 2t sin 3t. இங்கே e பவர் ப்ளஸ் 2t வராது. அப்போது 1 by 3 e பவர் மைனஸ் 2t into sin 3t. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஸோ புரியுதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு ஒரு 19 கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். அகைன் இதே சேம் கொஸ்டின் ரிமைனிங் கொஸ்டினும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்க மேக்ஸிமம் டைனமிக்ஸும் அண்ட் டைனமிக்ஸ் இல்லை டைனமிக் ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.